SBI Life Smart Elite Plus பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்க லெகசியை செக்யூர் பண்றதுக்கும் அண்ட் அதே நேரத்துல ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கும் லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. SBI Life Smart Elite Plus பிளான்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கவர் அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் இதுல இருக்கு. அண்ட் ரெண்டு ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸுமே இருக்கு, கோல்டு ஆப்ஷன், பிளாட்டினம் ஆப்ஷன். இன்பில்ட் ஆக்சிடென்டல் பெனிஃபிட் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ஒன்று இருக்கு, இன்னொன்று ஆக்சிடென்டல் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்னு ஒன்று இருக்கு. 9 வேரிட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் மூலியமா என்ஹான்ஸ்ட் வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் ஃப்ரம் த 6th பாலிசி இயர் ஆன்வர்ட்ஸ் அவங்க வாங்குறது இல்லை. ஸோ தேர்பை உங்கள் ஃபண்ட் வேல்யூ இன்னும் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விட்ச் அண்ட் ரீடைரக்ஷன் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பைலட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. இது நீங்க சூஸ் பண்ணிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். இதுல 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. நீங்க உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி வேரியஸ் சார்ஜஸும் இருக்கு, லைக் ப்ரீமியம் அலோகேஷன், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், டிஸ்கண்டினியூன்ஸ், பார்ஷியல் வித்ட்ராவல், ஸ்விட்சிங், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த என்டையர் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா இமீடியட்லி நீங்க சூஸ் பண்ணிருக்க ஃபண்ட்ல அவங்க ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுல இருந்து ஒரு போர்ஷனை இந்த வேரியஸ் சார்ஜஸை கவர் பண்றதுக்காக டிடக்ட் பண்ணிட்டு தான் அந்த பேலன்ஸை தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஓவர் ஹெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இது ஒரு டிராபேக்காக நீங்க கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இதுல இருக்க சில அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினிட்ட ஆப்ஷன் இருக்கு. அவங்க டெத் பெனிஃபிட் பேமெண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கூட வாங்குற மாதிரி செட்டில்மெண்ட் பீரியட் அப்போ. அண்ட் பர் இயர் 2 ஃபண்ட் ஸ்விட்சஸ் அலோட், எந்தவித அடிஷனல் காஸ்ட் இல்லாம. ப்ரீமியம் ரீடைரக்ஷனுமே அவைலபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் த 2nd பாலிசி இயர். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா 6th பாலிசி இயர்ல வந்து அதுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை பாலிசி ஹோல்டர் வந்து 18 இயர்ஸ் ஆனாங்கன்னா எது லேட்டராக நடக்குதோ அந்த டைம் வரைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் லாக்இன் பீரியட் இருக்கு. லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் அவைலபிள் கிடையாது. அண்ட் அப்ளிகபிள் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் உங்க நெட் ப்ரீமியம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் லைஃப் கவரேஜ் இந்த பிளான் ப்ரொவைட் பண்றது அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். நம்ம IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ணலாம் இந்த பாலிசி ப்ரோஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா இப்போ இந்த பாலிசி ப்ரோஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் அ சம் அஷ்யூர்ட் ஆஃப் 35 lakhs. பாலிசி டேர்ம் 20 years அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 lakhs இவர் கட்டுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் அக்யூமுலேட் ஃபண்ட் வேல்யூ இவங்களுக்கு கொடுப்பாங்க பாலிசி ஹோல்டருக்கு. ஸோ இந்த ப்ரோஷர்ல என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 விதத்தில் பண்ணியிருக்காங்க. ஒன்று 4%, இன்னொன்று 8% per annum அப்படின்னு. இது கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோதான் இல்லை பொட்டன்ஷியல் அவுட்கம்ஸ், இதோட என்டையர் ரேஞ்சே இவ்வளோதான்றதும் கிடையாது. ஆக்சுவல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பிளானோட பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி டிபெண்ட் ஆகும். பட் இங்கே ஜஸ்ட் இந்த பிளான் வந்து ஒரு 2 சினாரியோவில் ஒரு 2 எக்ஸ்ட்ரீமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், ஒரு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸில் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி 2 அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். இதுல 4% ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ வந்து 70.65 lakhs. இதோட IRR 2.24%. அதே 8% அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோல எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 1.28 crores. இதோட IRR 6.18%. இந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு சப் ஆப்டிமல்னு சொல்லலாம். அது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் இந்த அளவுக்கு லோ ரிட்டர்ன்ஸ் ஆஃபர் பண்றது எந்த ஒரு இன்வெஸ்டருக்குமே அடிக்வேட் வேல்யூ ப்ரொவைட் பண்றதா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. Furthermore இதோட சம் அஷ்யூர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இல்லை. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷனுமே இது வந்து இன்அடிக்வேட்டாக தான் இருக்கு. ஸோ நட்ஷல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் ஃபால் ஷார்ட் இன் டெலிவரிங் காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கவரேஜும் இது கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட் ரெண்டுத்துலையுமே இட் இஸ் இன்எஃபெக்டிவ். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் செய்யலாம். வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் 2 சினாரியோஸை வந்து
ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இருந்த சேம் பேராமீட்டர்ஸ் வச்சே நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஃபார் அ மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா செப்பரேட்டாக அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்னும் எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, பெட்டர் அவுட்கம் வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி SBI லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்படி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவரேஜ் பர்பஸ்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சம் அஷ்யூர்ட் ஆஃப் 50 lakhs நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 rupees தான். பட் ப்ரீவியஸ்லி 35 lakh கவரேஜ் SBI லைஃப்பில் நம்ம எடுத்ததுக்கு நம்ம ப்ரீமியம் 5 lakh rupees கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. பட் இங்கே 20-year பாலிசி டேர்ம் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்கு நம்ம 10,000 rupees கட்டுறதுன்றது வருஷத்துக்கு நம்மளால் 4,90,000 rupees சேவ் பண்ண முடியுது. இதை நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பேசிக்லி நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லாத இன்வெஸ்டர் அப்படின்னா டெப்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. இல்லை நீங்கள் ரிஸ்க் டாலரண்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், லைக் ELSS, ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். இங்கே உங்கள் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம 2 சினாரியோமே கன்சிடர் பண்ணுறோம். இப்போ PPFல பார்த்தீங்கன்னா 10-year கான்ட்ரிபியூஷன் பீரியட் தான் இங்கே வந்து நம்ம பாலிசி டேர்மில் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில். ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டு மீட் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஆஃப் 15 years under PPF. So maximum annual limit இதில் பார்த்தீங்கன்னா 1.5 lakh தான். ஆனால் surplus exceed ஆகிறதுனால அந்த threshold just for example purpose நம்ம calculate பண்ணால் இதோட interest rate படி estimated maturity value 1.44 crores வருது, IRR 6.97% வருது. இது SBI லைஃபோட 8% ரிட்டர்ன் சினாரியோ விட அதிகமாக இருக்கு. ஆனால் PPF இத்தனைக்கும் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், உனக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. இதே ELSSல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்க ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 2.99 crores வரும். அதுல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நம்ம ரிடீம் பண்ணும்போது அப்ளை பண்ணீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 2.68 crores வரும். ஸோ எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ELSSக்காகவே நம்ம சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்ட் டாக்ஸ் IRRன்றது 11.11% வருது இந்த கேஷ் ஃப்ளோக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃப்ளேஷனையே சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு தேவையான கார்பஸை பில்ட் பண்ண இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கம்பேரிசன் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுல நம்மளுக்கு பெட்டர் ஃபினான்ஷியல் க்ரோத் ப்ரொவைட் பண்ண முடியுது அப்படின்னு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SBI லைஃப் ஸ்மார்ட் எலைட் ப்ளஸ் பிளான் நமக்கு ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. பட் ஒரு க்ளோசர் எவாலுவேஷன் என்ன ரிவீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணால் இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிற ரிஸ்க்கை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா லார்ஜ்லி அந்த பிளானில் இருக்கிற ஹை சார்ஜஸ்னால. அடிஷ்னலி சம் அஷ்யூர்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. ஸோ பொட்டன்ஷியலி உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய முடியும். ஸோ இப்படி லைஃப் இன்சூரன்ஸா மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன் பண்றது ஒரு ஐடியல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அண்ட் ஓவரால் இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு சூட்டபிளும் கிடையாது. ஏன்னா இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு பதிலாக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு எஃபெக்டிவ் சாய்ஸா இருக்கும். ஏன்னா லைஃப் கவரேஜ் உங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே கிடைக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அக்ராஸ் வேரியஸ் அசட் கிளாஸஸ். இதுவுமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை நேவிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.